ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிட்டோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் லிஸ்ட்டு பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ பார்க்கக்கூடியது டிவைஸ் லேபரேட்டரிஸ். இவங்க எக்ஸ்பென்சஸ் ராக்கெட்டுங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் தான் ட்ரெண்ட் லைனில் வராங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக கரண்ட் ப்ரைஸ் 4292 அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 50 இருக்குது. இது ஒரு மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 13 வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஹை வேல்யூஷன் தான். இருந்தாலும் மொமெண்டம் ஸ்கோர் 65 இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 3475 கொடுத்துருக்குறாங்க. இது பிஏ பொறுத்த வரைக்கும் செல் ஜோனில் தான் இருக்குது. இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 848 இருக்குது. இதுவே நமக்கு ரொம்ப பெரிய லெவலில் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் ரேஷியோ அதே மாதிரி 7.6 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம்னா சால்வன்சி ரேஷியோ நல்ல ஸ்ட்ரென்த்தாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 15 அண்டு 11 அப்படின்னு இருக்குது. அப்போ இது ஒரு மாடரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்சஸ், மாடரேட் பெர்ஃபார்மன்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டெப்ட் இல்லாத கம்பெனி. பட் பிஇ பார்த்தோம்னா 71 இருக்குது. அதே மாதிரி பிபி 8 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் கூடன்னு தான் நம்ம கருதுவோம். இதில் 25 வரணும். இதில் 5க்கு மேலே போகுது, 25க்கு மேலே போகுது. அப்போ இது பிஏ பொறுத்த வரைக்கும் 15 கிட்டக்க இறங்கிட்டு திருப்பி ஏறினா தான் அப் ட்ரெண்டுன்னு எடுக்க முடியும். 25 கிட்டக்க ஏறிச்சுனாக்கா அப் ட்ரெண்டுன்னு எடுக்க முடியாது. அதே மாதிரி இது 2.53 கிட்டக்க இறங்கிட்டு மேலே ஏறும்போது தான் அப் ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வரைக்கும் ஓவர் வேல்யூஷன். இது இப்போ புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஜஸ்டிஃபையபிளாக மாறி இது அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போகலாம். நம்ம என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் என்ன செய்யுதுன்னா 76.7 இருக்குது. ப்ளஸ் சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 4.8 சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 25 அனாலிசிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 13 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. ஹோல்டு 6 பேர் கொடுத்துருக்குறாங்க. பையும் 6 பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கூட இருக்குது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் குறைஞ்சு போச்சு. இப்போ பாதியாக குறைஞ்சு போச்சு இயர் ஆன் இயர். இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு. இயர் ஆன் இயர் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட்டே குறைஞ்சு போயிருக்கு. குவார்ட்டர்லியில் இயர் ஆன் இயர் குறைஞ்சு போயிருக்கு. ஆனால் ரெவென்யூ இயர் ஆன் இயர் கூடியிருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு 70 கோடி ரூபா தான் கூடியிருக்கு. இப்போ நம்ம குவார்ட்டர்லியில் நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குவார்ட்டர் டு குவார்ட்டர் கூடியிருக்கு. எது ரெவென்யூ. அதே மாதிரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. இப்போ இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கு, குவார்ட்டர் டு குவார்ட்டர் இபிஎஸும் கூடியிருக்கு. புக் வேல்யூ 512 ரூபா வருது. சரி, இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன பண்ணுவோம். இவங்க இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் காட்டிகிட்டு இருக்கு. இறங்க போகிறானா ஏற போகிறானாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. இதுலேயும் எஃப்ஐஎஸ்லேயும் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு 0.2% ஆர் 0.17% கீழே இறங்கியிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், டிஏஎஸ் அதுக்கு ஈக்குவலாக 0.5 மேலே ஏற்றி வச்சுருக்கிறான். ஸோ இப்போ இவன் இறக்கி இவன் ஏற்றி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம். எக்ஸலில் போட்டால் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா 833 வருது. நான் லோ வேல்யூ 2750 எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன் 2750 எடுத்து வச்சுருக்கிறேன்னாக்க நம்மளுடைய உண்மையான லோ வேல்யூ காட்டுறது 1385. இப்போ இந்த 2750 ஏன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த லோவிலேருந்து இப்படி திரும்பி இருக்குது. ஸோ இப்போ இந்த லோவையாவது நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா இதுதான் கரண்ட் ட்ரெண்டில் லீட் ஆகிட்டுருக்கு. அதனால இதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இறங்கிச்சுன்னா எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லோ வேல்யூவை நான் எடுத்துக்கிட்டேன்.
இந்த லோ வேல்யூவை நான் எடுத்துக்கிட்டேன். 2750 நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆனுவல் எஸ்டிமேஷன்னாலே 3689, இபிஎஸோட டிடிஎம்னாக்க 3583. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 வந்து எஸ்டிமேஷனுக்கும் டிடிஎம்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3233க்கு தான் இந்த 20க்கு வருது. அடுத்த குவார்ட்டருக்கு 15 குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் இது ஒரு ரூ. 50 ரூ. 60 கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3166லேருந்து 3233 வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குமுலேட்டிவாக நம்ம வந்து பார்த்தாலும் சரி, டிடிஎம்னு பார்த்தாலும் சரி 3583. ஸோ இப்போ இதுதான் ஸ்கோப், இந்த வருஷத்துக்கான ஸ்கோப் இது. இது எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்கோப்பு. ஸோ இப்போ இது வந்து அடையுதா அடையலையாங்கிறது லாஸ்ட் குவார்ட்டருக்கு தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு நமக்கு இதில் எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இதுதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது. ஆனால் இவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், 4293 ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அப்போ ஒன்று வந்து 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று, இது சப்சிக்வெண்ட்டாக ஏறப்போகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த 4343 உடச்சி 4700க்கு போகணும். இல்லையா இதோட திரும்புது அப்படின்னு சொன்னால் இந்த 3583 உடச்சிச்சுன்னா அடுத்தது நம்ம பார்க்கறது 2953, அதுக்கப்புறம் 2750. ஸோ இப்போ இந்த 2953ங்கிறது நமக்கு இங்கே ஃபிகர் இருக்குது. அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரக்கூடிய ஃபிகரில் இருக்குது. ஸோ இப்போ இதில் எங்கே வரப்போகிறான் அப்படிங்கிறது தெரியணும், நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3430க்கும் ஸ்கோர் இருக்குது, மினிமம் டு மேக்ஸிமம் போகிறான்னாக்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவன் வந்து இந்த 4243 உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 4243 உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு 4700 வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். 689லேருந்து 700, 4689லேருந்து 700 எதிர்பார்க்கலாம். அதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 3900ன்னு போட்டால் அந்த ஸ்கோர் கிடச்சிரும். 3900ன்னா 4733, 4733 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் 4700ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 2750 தான். அதுக்கு இது இவ்வளோ தூரம் கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 3430 அதை நான் வந்து மார்க் பண்ணலை, இதை நான் இப்போ மார்க் பண்ணிடுறேன். 3430 3430 டு 3583 தான் இதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது. அதனால் ஏறுனான்னாக்க இந்த 4700 கிட்டக்க கண்ணு வச்சுக்கணும். இறங்குனான்னாக்க இந்த ஏரியாவை உடச்சிட்டான்னா அதுக்கப்புறம் 2953 இதுக்கோ தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் இபிஎஸ் சரியாக எடுத்து நல்லா அப்லேயே மேலே நல்லா கூட எடுத்துகிட்டு கொண்டு போனாங்கன்னா மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சதுன்னா இதுதான் வேல்யூஸ்க்கு வர்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸாக நமக்கு கண்ணில் படுது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.